ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நிர்மலா சீதாராம் அவர்கள் பார்த்திங்கன்னா பட்ஜெட் அறிக்கை விட்டாங்க. அந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 12 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் கிடையாது. 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக டேக்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. 4 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ் 5%, 10%, 20%, ஸோ 15% இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதே 12 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக பார்த்திங்கன்னா டேக்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டை பற்றி சொன்னாங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்ல கிடையாது. மார்க்கெட்டை பற்றி எந்த ஒரு நியூஸும் பார்த்திங்கன்னா சொல்லலை. ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா அங்கே வரல. ஸோ இருந்தாலுமே மார்க்கெட்டு இன்னமும் கீழே போகும். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா அடிபட்டு தான் இருக்குது. இந்த ஒரு மாதமாகவே கடந்த ஒரு 4 மாதமாகவே பார்த்திங்கன்னா ட்ரவுன் ட்ரெண்டில் தான் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ தான் அப்பு போனாலும் அடித்து பட்டுக்கு போட்டு வச்சு கீழே வச்சிடறாங்க. ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டரெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டாங்க. ஸோ இதுதான் காரணம். ஸோ இன்னமும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக % இருக்குது. கண்டிப்பாக அது கீழே போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்காங்க. ஸோ மார்க்கெட்டு கீழே போகும்போது நான் இன்னொரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா கீழே தான் போகும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. யாரெல்லாம் சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் எந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000, 30,000 ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதேமாரி லாட் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 மொதல் 25 ரூபா, ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 25 ரூபாங்கிற மாரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 75 ரூபாய்க்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. சென்செக்ஸ் ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 10 ரூபா கணக்கில் இருந்துச்சு. இப்போ அது 20 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 20 ரூபா கணக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. பேங்க் நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 15 ரூபா அந்தமாரி ஒரு ஸ்லாபில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா 30 ரூபா அந்த இதுக்கு போயிடுச்சு. அதேமாரி தான் பார்த்திங்கன்னா மிட் கேப்பு பார்த்திங்கன்னா 50 ரூபாயில் இருந்துச்சு. இப்போ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லாவே செல் ஆகும் அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. ஸோ அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி இந்த வாரத்தில் எந்தமாரி போகுது அப்படின்னு பார்த்துட்டு. ஆனால் கண்டிப்பாக அது செல்லு தான் ஆகும். ஸோ முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டு போர்ட்ஃபோலியோலாம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது தான் நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.